ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம இறால் தொக்கு, நண்டு கிரேவி, கூடவே வந்து பார்த்திங்கன்னா சங்கரா மீன் ஃப்ரை இதுதான் செய்ய போகிறோங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து அரிசியை கழுவி எடுத்து வச்சிட்டேங்க. அடுப்பில் வச்சுட்டேன் வேகட்டும் அப்படின்ட்டு. சங்கரா மீன் எடுத்துக்கலாங்க. சங்கரா மீனுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாங்க. பூண்டு, இஞ்சி, சோம்பு, கொத்தமல்லி தழைங்க எல்லாத்தையும் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு ப்ளஸ் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சங்கரா மீனை அது கூடவே போட்டு நல்லா மசாலா இறங்குற அளவுக்கு தடவி எடுத்துக்கலாங்க. தோசைக்கல்லோ இல்லை எண்ணெய் சட்டியோ ரெண்டில் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். நான் தோசைக்கல்லில் பொரிக்கிறேன். கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். கடலெண்ணெய் யூஸ் பண்ணி பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. அது மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். சங்கரா மீன் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கடல் நண்டுங்க. இது வந்து பாறை நண்டுன்னு சொல்லுவாங்க. பாறை நண்டு தான் செய்ய போகிறோம். அதுக்கு சீரகம், மிளகு, பூண்டு இது 3ஐயும் நல்லா இடித்து எடுத்துக்கலாங்க. 1க்கு பாதியாக இடித்து எடுத்துக்கணுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அடுத்தது ஒரு எண்ணெய் சட்டியை வச்சு கடலெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். நான் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். கூடவே வெந்தயம், கடுகு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. அது கூடவே நம்ம இடித்து வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாங்க. பச்சை மிளகா 2 போட்டுக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் நல்லா போட்டு வதக்கிக்கலாங்க. புளி தண்ணி வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை எடுத்து ஊற்றிக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. கொதித்ததுக்கப்புறம் நண்டு எடுத்து போட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இருந்தால் தூவி எடுத்துக்கலாம். நான் கொத்தமல்லி தழை மட்டும் தூவியிருக்கேங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இறால் தொக்கு. இறால் தொக்குக்கு குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், நம்ம இடித்து வச்சோம் இல்லைங்களா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு சோம்பு கொத்தமல்லி தழை அது போட்டு செஞ்சால் இது சூப்பராகவே இருக்கும். இறால் தொக்குக்கும் நல்லாயிருக்கும். கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். வெங்காயம் போட்டுக்கலாம். கூடவே தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம இறால் வந்து நல்லா மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோங்களே அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிடலாங்க. நல்லா வெந்து வரணும். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிக்கலாங்க. அருமையான இறால் தொக்கு ரெடி. இது மாதிரி உங்கள் வீட்டில்